விசாகப்பட்டினம் ஸ்டேடியத்தில் நடந்துட்டு வர 16வது லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கு எதிரான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 272 ரன்களை குவிச்சிருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் டீம்களுக்கு நடுவில் 16வது ஐபிஎல் போட்டி இப்போ விசாகப்பட்டினம் ஸ்டேடியத்தில் நடந்துட்டு வருது. இதில் கேகேஆர் கேப்டன் டாஸ் வின் பண்ணி பேட்டிங்கை சூஸ் பண்ணாரு. ஸோ சுனில் நரேன் அண்ட் பிலிப் சாலட் இவங்க 2 பேருமே ஸ்டார்டிங் பிளேயராக களமிறங்கினாங்க. இதில் சால்ட் 18 ரன்களில் ஆட்டமிழக்க அடுத்து அங்கரேஷ் ரகுவன்சி களமிறங்கினாரு. நரேன் அண்ட் ரகுவன்ஷி 2 பேருமே அதிரடியாக விளையாடி கேகேஆர் ஸ்கோர் ஜெட் வேகத்தில் உயர்ந்துச்சு. பவர் பிளேயில் கேகேஆர் 1 விக்கெட் இழந்து 88 ரன்கள் எடுத்திருந்துச்சு. சுனில் நரேன் 21 பந்துகளில் 52 ரன்களை எடுத்தாரு. முதல் 10 ஓவரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 1 விக்கெட்டுகளை இழந்து 135 ரன்கள் எடுத்தாங்க. அடுத்த 18 பந்துகளில் 33 ரன்கள்னு மொத்தமாக 85 ரன்கள் எடுத்து நரேன் ஆட்டமிழந்துட்டாரு. இதில் 7 6 அண்ட் 7 பவுண்டரி அடங்கும். இவரை போலவே அறிமுக வீரர் ரகுவன்சி தன்னோட பங்குக்கு 5 பவுண்டரி அண்ட் 3 சிக்ஸர் உட்பட 25 பந்துகளில் 50 ரன்கள் எடுத்து அறிமுக போட்டியிலேயே ஆஃப் செஞ்சுரியை அடித்தவங்களோட பட்டியலில் இடம் பிடிச்சிட்டாரு. இதுக்கு முன்னாடி சுப்மன் கில் 18 வயசுல 237 நாட்களில் சிஎஸ்கே டீமுக்கு எதிரான அறிமுக போட்டியில் ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. இவரை தொடர்ந்து ரகுவன்சி இப்போ 18 வயசுல 303 நாட்கள்ல ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அவரு 27 பந்துகள்ல 54 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்துட்டாரு. அப்போ கேகேஆர் 13.2 ஓவர்கள்ல 3 விக்கெட்டுகள் மட்டும்தான் இழந்து 176 ரன்கள் குவிச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு ஆண்ட்ரே ரசல் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் இவங்க 2 பேரோட காம்போ விளையாடினாங்க. இதுல ஸ்ரேயாஸ் ஐயர் 2 சிக்ஸ் உட்பட 18 ரன்கள்ல ஆட்டமிழந்துட்டாரு. அடுத்தது ரிங்கு சிங் வந்தாரு. அவரும் தன்னோட பங்குக்கு 3 சிக்ஸர் 1 பவுண்டரி உட்பட 26 ரன்களை எடுத்து ஆட்டமிழந்துட்டாரு. கடைசியில ஆண்ட்ரே ரசல் 3 சிக்ஸர் 4 பவுண்டரி உட்பட 41 ரன்கள் எடுத்த நிலையில கடைசி ஓவர்ல இஷாந்த் சர்மாவோட முதல் பந்திலேயே யாக்கர் பந்துக்கு கிளீன் போல்ட் ஆயிட்டாரு. இதுல கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ரசல் ஸ்டேடியத்திலேயே படுத்த சம்பவம் கூட நடந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஆட்டமிழந்த நிலையில இஷாந்த் சர்மாவுக்கு பாராட்டும் தெரிவிச்சாங்க. கடைசியில கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 272 ரன்களை குவிச்சிருக்காங்க. இன்னைக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஒரு பேயாட்டம் ஆடி இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இது மூலமாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 6 விக்கெட்டுகளுக்கு 245 ரன்களை மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு எதிராக எடுத்திருக்காங்க. ஸோ இது மூலமாக கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 6 விக்கெட்டு இழப்புக்கு 245 ரன்களும், மும்பை இந்தியன்ஸ் 5 விக்கெட்டுக்கு 246 ரன்களும், சென்னை சூப்பர் கிங்ஸ் 5 விக்கெட்டுக்கு 246 ரன்களும், ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு டீம் 3 விக்கெட்டுக்கு 248 ரன்களும் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் 5 விக்கெட்டுக்கு 257 ரன்கள்னு அதிகபட்ச ஸ்கோர் சாதனையை முறியடிச்சிருக்காங்க. 6 ரன்களில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் படைச்ச 3 விக்கெட்டுக்கு 277 ரன்கள் சாதனையை முறியடிக்க தவறிட்டாங்க. அண்ட் இதை ஜஸ்ட் மிஸ்ன்னு கூட சொல்லலாம். சன்ரைசர்ஸ் டீமுக்கும் இன்னைக்கு கேகேஆர் அடித்த டீமுக்கும் வெறும் 4 ரன் தான் வித்தியாசமாக இருக்கு. டெல்லி டீமில் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ரேஸ் நோர்ஜே 3 விக்கெட்டும், இஷாந்த் சர்மா 2 விக்கெட்டும், கலீல் அகமது அண்ட் மிச்சல் மார்ஸ் தலா 1 விக்கெட்டுகளும் கைப்பற்றிருக்காங்க.